ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி தகப்பனே, இந்த வேலை தந்த கிருபைக்கா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் கூட ஆண்டவரே, அடிமை நான் என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் கற்றுத்தாருங்க ஆண்டவரே. பேசப்படுகிற வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ளதாக நீங்கள் மாற்றித்தாருங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். இன்னைக்கு கூட நம்ம தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி லூக்கா 1:33. லூக்கா 1:33 வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். இது ஆக்சுவலாக யார்கிட்ட சொன்னதுன்னா, கேப்ரியல்ங்கிற ஒரு தூதன், தேவ தூதனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மரியாள், அதாவது ஏசப்பா பிறக்கைக்கு முன்னாடி அவங்க தாயாராக இருந்தாங்க இல்லையா, அந்த மரியாள்கிட்ட கேப்ரியல் தூதனை அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது அந்த கேப்ரியல் தான் என்ன சொல்கிறாரு, அந்த மரியாள்கிட்ட இப்படி சொல்கிறாங்க, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சொன்னாங்க. அது போக இந்த ஒரு வார்த்தையும் அந்த அம்மாட்ட அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கேப்ரியல் தூதன் பேசினாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்து பாருங்கள், யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, நம்ம யோசித்து பார்க்கும்போது இந்த யாக்கோபு அப்படிங்கிறது அவர் யாரு அப்படின்னு பைபிளில் பார்க்கலாம். பைபிளில் யாக்கோபு அப்படிங்கிறவரை பற்றி என்ன சொல்லிருக்கு தெரியுமா, அவர் ஒரு எத்தனா இருக்கிறாரு, தந்திரசாலியா இருக்கிறாரு. தன்னோட சகோதரன் ஏசாட்ட இருந்து கூட என்ன பண்றாரு, சேஷ்டபுத்திர பாகத்தெல்லாம் என்ன பண்றாரு, பேசி இக்கட்டான சூழ்நிலையில கேட்டு வாங்கிடுறாரு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல சொல்ல போனா யாக்கோபு ஒரு தந்திரசாலி அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த யாக்கோபோட குடும்பத்தார், அதில் என்ன சொல்லியிருக்கு இந்த பகுதி பாருங்க, யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ குடும்பத்தார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யாக்கோபுக்கு 12 பையங்க இருக்கிறாங்க. அந்த 12 பையங்களும் 12 விதமான குணம் உள்ளவங்க. கோபக்காரங்க, சிலவங்க கொலை செஞ்சவங்க கூட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு விதமான பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அதில் எப்படி யாரெல்லாம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் பேர் மாற்றுவார். அதாவது ஆதியாகமம் 32, 27, 28 சொல்லியிருக்கு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பார். ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார் யாக்கோபு. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் உன் பேர் என்னன்னு கேட்டு அவன் பேரை இஸ்ரவேல்னு சொல்லி மாத்துறாரு. அப்போ யாக்கோபு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, யாக்கோபின் குடும்பத்தினர் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய குறைபாடு உள்ள பிள்ளைங்க தான் அந்த யாக்கோபின் குடும்பத்தில் இருந்தாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கு பாருங்க, யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த குடும்பத்தாரை ஆண்டவர் அரசாளுவார்னா என்ன மீனிங் பாருங்க. அதாவது இயேசுன்னு ஒருத்தர் பிறப்பாரு, அவருக்கு என்ன செய்யணும், அவர் அந்த யாக்கோபின் குடும்பத்தாரை அரசாளுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் யாருக்காக வந்தாரு, பாவிகளுக்காக வந்தாரு, நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. லூக்கா 5:31-32 இப்படி சொல்லுது. அதாவது பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்போ இது எப்படி தெரியுமா, ஒரு முறை ஏசப்பாவும் அப்படியே சீஷர்களும் போய் ஒரு லேவிங்கிற ஒரு வீட்டில் விருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆயக்காரர்கள்ங்கிறவங்க, அதாவது ஆயக்காரர்கள்னா வரி வசூலிக்கிறவங்க, அவங்க மக்களுக்கு அவங்கள பிடிக்கவே செய்யாது. ஏன்னா அவங்கள கடினமாக பேசுவாங்க, நிறையா அவங்க அதாவது வரி கொடுக்கறதுக்கு கூடுதலாக கூட மக்கள்கிட்ட இருந்து வசூலிப்பாங்க. அதனால மக்கள் எல்லாருமே ஆயக்காரங்கனாலே பாவிகள்னு நினச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த பாவியான மனுஷன் கூட எல்லாம் ஏசப்பாக்கு சாப்பிட்றாரு, அப்படியே சீஷர்கள்லாம் சாப்பிட்றாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்போ நம்ம ஏசப்பா எதுக்காக உலகத்துக்கு வந்திருக்காங்க, பாவிகளை ரட்சிக்க வந்தவர் தான் ஏசப்பா. சரியா? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் எவ்வளவோ குறைவுள்ளவனா இருக்கிறேன், இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேனே, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா யாரையும் வெறுக்க மாட்டாரு. ஒருவேளை குடிகாரனா இருக்கலாம், ரொம்ப மோசமான லைஃப்ல போயிட்டு ஐயோ இப்படி போயிட்டேனே, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்களே, எனக்குன்னு எதுவுமே இல்லையேன்னு நினைக்கிறீங்க. ஆனா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, அவற்றை வாங்க ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு கேளுங்க, ஏசப்பா உங்களை ஒரு நாளும் தள்ளவே மாட்டாரு. பாவத்தை தான் அவர் வெறுக்கிறாரு, பாவிகளை நேசிக்கிறாரு. சரியா? அது மட்டும் இல்ல, ஏசப்பா எப்படிப்பட்ட ஜனங்களை தேர்ந்தெடுக்கிறார் சொல்லி பைபிள்ல நிறைய இடத்துல போட்டிருக்கு. அதாவது 1 கொரிந்தியர் 1:27-28 இந்த மாதிரி சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ரொம்ப ஞானவான்களா இருக்கிறவங்களை விட
எப்படிப்பட்டவங்க? பேதைகளா இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா பேதுரு அப்படின்னு ஒரு மனுஷனை பத்தி கொடுத்துருக்கு. அவர் பெரிய ஒரு சீஷர். அவர் முதல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பேதையா இருப்பாரு, மறுதலிக்கிறவரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு படிப்பறிவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவருடைய ஊழியத்திற்காக தேர்ந்தெடுக்கிறாரு. அவருடைய சீஷர்கள்ல ஒருவராகவும் இருந்தாரு. அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் கிடைச்ச பிறகு ஒரு பெரிய ஊழியக்காரரா அவர் எழும்பினாரு. சரியா? அப்ப அது எதுல சொல்லியிருக்குன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, அதிகாரிகள்லாம் அவர் பேசுற தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். இவனுக்கு எப்படி எங்கிருந்து இவனுக்கு இந்த அறிவு வந்தது, எங்கிருந்து இவ்வளவு ஞானம் வந்தது, இவ்வளவு தைரியமா பேசுறானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதிசயப்படத்தக்க ஞானத்தை, அறிவை அந்த பேதையான பேதுருவுக்கு, அந்த மீன் பிடிக்கிற பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதே பகுதியில், அதாவது அதே 27 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 2வது பாட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ரொம்ப பலசாலியை பார்த்து, அதுக்காக பலசாலிகள் எல்லாம் அவர் வெறுக்கிறார் அப்படி சொல்லல. ஆனா அவர் தெரிந்தெடுக்கிறத பாத்தீங்கன்னா பலவீனரை தெரிந்து கொள்கிறார். ஏன் அப்படி பலவீனரை தெரிந்து கொள்கிறார்? அப்ப பலவீனமா இருக்கிறவன் நல்லா கடவுளுக்காக ஓடும் போது, நிறைய காரியங்களை செய்யும் போது, இது என் பலத்துல நான் செய்யல, கடவுள் என் கூட இருந்ததுனால நான் இதை செஞ்சேன், அவர் கிருபையினால இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக அவர் என்ன செய்யறாரு? பலவீனரை தெரிந்து கொள்கிறார். பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா மோசே வந்து திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் சொல்லி சொல்றாரு. அவனை தான் ஆண்டவர் தேடுறாரு. நீ வாப்பா, நீ போய் பேசு, பார்வோன்ட்ட போய் பேசு, என் ஜனங்களை நீ தான் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? மோசேட்ட சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஏசப்பா ஆண்டவர் சொல்றாரு. சொல்லும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவாரு. நான் சொல்றது அற்புதத்தெல்லாம் பண்ணு, கோலை நீ போட்டினா பாம்பா மாறிடும் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்ல, கையை உள்ள விடு, முதல்ல குஷ்டரோகம் வந்துடும், திரும்ப வெளியே எடு, அது இருக்காது, அடுத்து தண்ணி எடுத்து ஊத்து, அது ரத்தமா மாறிடும், அப்படி 3 அடையாளங்கள் சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, நீ போ அப்படிங்கிறாரு. அப்போ அவன் சொல்றான், அந்த மோசே எனக்கு வந்து பேச தெரியாது, நான் வந்து என்னது மந்தனா உள்ளவன், திக்குவாய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயலாமையை சொல்றத பார்க்கிறோம். ஆனா அதே மோசையை தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு? பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன்ட்ட இருந்து மீட்டு நிறைய வருஷம் அவங்கள அந்த வனாந்திரத்துல வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவனா வச்சிருந்தாரு. அப்ப பாருங்க, ஆண்டவர் பலவீனர்ங்கிறதுக்காக யாரையும் வெறுக்கிறது இல்ல, ஞானத்துல குறைவுள்ளவங்கிறதுக்காக யாரையும் வெறுக்கிறது இல்ல. என்ன கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து சின்ன வயசுல ரொம்ப பேச்சு திறமை உடையவாள்லாம் கிடையவே கிடையாது. ஸ்கூல்ல இருக்கிற போது இருக்க இடமே தெரியாது. ஒரு பேச்சு போட்டினா ஒரு பேச போய் முன்னாடிலாம் ஒரு நாள் நின்னது கிடையாது. ஈவன் நான் ஸ்கூல்ல வேலை பார்க்கும் போது கூட, இப்போ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட சில ஸ்கூல்ல வந்து இந்த டீச்சர்ஸ் டே டைம்ல ஸ்பீச்சுக்காக காம்படிஷன் வைப்பாங்க. அப்போ அந்த காம்படிஷன் டைம்ல என் பேரை கொடுத்துட்டு நான் திரும்ப என் பேரை கேன்சல் பண்ணியிருக்கேன். எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஆனா ஆண்டவரை பற்றி பேசணும்னா நல்ல ஜோமனிட்டு வந்து பேசுறேன், எவ்வளவு பேசுறேன்னு எனக்கே தெரியாது, அவ்வளவு வார்த்தைகளை என் வாயில ஆண்டவர் தாராரு. அப்போ பலவீனமானவங்க, பேச தெரியாதவங்க, ஞானம் இல்லாதவங்களை கூட ஆண்டவரால பேச வைக்க முடியும், ஞானத்தை கொடுக்க முடியும், எல்லாம் அவரால முடியும். அது மட்டும் இல்ல, அதே பகுதியில் பாருங்க, அந்த 28ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அது மட்டும் இல்ல, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஐயோ எனக்கு பணமே இல்லையே, ஏழையா இருக்கிறனே, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்களே, எனக்குன்னு யாரும் இல்லையேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க உண்மையா ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும் போது, ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடக்கூடிய பிள்ளையா இருந்தா, அவர் ஒரு நாள் உங்களை தள்ள மாட்டாரு. உங்கள்கிட்ட பணம் இல்லைங்கிறதுக்காக அவர் வெறுக்க மாட்டாரு, நீங்க ஏழையா இருக்கீங்கிறதுக்காக அவர் வெறுக்க மாட்டாரு. பாருங்க, பைபிள்ல வந்து தாவீதுங்கிறவரை பற்றி சொல்லியிருக்கு. தாவீதுங்கிற பையனை பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிற பையன். சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த ஈசாய் வீட்டுக்கு போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வீட்டுல ஒரு பையனை நான் ராஜாவா செலக்ட் பண்ணியிருக்கேன், நீ அங்க போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசி வந்திருக்காரு. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுல பெரிய விருந்து பண்ணியிருக்காங்க, எல்லா பிள்ளைங்களும் இருக்காங்கன்னு சொல்லி சாமுவேல் நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு மொத்தம் 8 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்க வரிசையா வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் இவனை செலக்ட் பண்ணலன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ உடனே சாமுவேல் கேட்கிறாரு, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே இல்ல இன்னும் ஒரு பையன் இருக்கான், அவன் காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றான். யோசிச்சு பாருங்க, வீட்டுல விருந்து நடக்கிற நேரத்துல கூட அந்த பிள்ளைய உள்ள வைக்கல, ஆடு மேய்க்க
உலகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட பிள்ளையை தான் ஆண்டவர் ராஜாவா செலக்ட் பண்றாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்துல வெறுக்கிறாங்களே, நமக்குன்னு யாரும் இல்லையே. பிள்ளைங்களே கூட சில நிறைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையை பிடிக்கும், இன்னொரு பிள்ளையை பிடிக்காது. ஆனா அந்த பிள்ளைங்க மனசுக்குள்ள வேதனைப்படுறது அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். சில கருப்பா பிறந்துட்டோமேன்னு சொல்லி கவலைப்படுற பிள்ளைங்க, அழகு இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுற பிள்ளைங்க. ஆனா உள்ள அழகை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. அதே அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ என்ன பண்றாரு? இருதயத்தை பார்க்கிற தேவன். உள்ளம் எப்படி இருக்கு, இருதயம் எப்படி இருக்கு, மற்றவங்களுக்கு உதவி செய்யற உள்ளம் இருக்குதா, இரக்கமான உள்ளமா இருக்குதா? அப்படிப்பட்ட பிள்ளைய ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? தள்ள மாட்டாரு. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஏன் அப்படி இல்லாதவங்கள, பலவீனரை, ஞானம் இல்லாதவங்கள, அதே மாதிரி இப்போ பாவிகளை, அப்படிப்பட்டவங்களாம் ஏன் செலக்ட் பண்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே 1 கொரிந்தியர்ல சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியர் 1:29 இப்படி சொல்லுது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நான் ஏன் பலத்தினால செஞ்சேன், ஏன் பணத்தினால செஞ்சேன், ஏன் ஞானத்தினால செஞ்சேன்னு ஒரு மனுஷன் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. பாவியான மனுஷங்க, ஏழை மனுஷங்க, பலவீனமானவங்க, ஞானமற்றவங்க, அப்படி பணமே இல்லைன்னு சொல்ற ஏழைகள், அப்படிப்பட்ட மக்களை என்ன பண்றாரு? தெரிந்து கொள்ளுகிறார். அவங்க கூட இருக்கிறாரு, அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, அவங்களை உயர்த்துறாரு. இதுதான் ஏசப்பா உலகத்துக்கு வந்த நோக்கம். சரியா? அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லிருக்கு தெரியுமா? 2வது பகுதி பாருங்க. அந்த வசனத்தில், அதாவது நம்ம எதை பற்றி தியானிச்சுட்டு இருக்கோம்னா, லூக்கா 1:33, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரே என்றென்றைக்கும் அரசாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த யாக்கோபின் குடும்பத்தாருங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபின் குடும்பத்தார் அதில் அந்த பிள்ளைகளுடைய லிஸ்ட்டை பார்க்கும்போது நிறைய தவறுகள் செய்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை அரசாழ்வாருங்கிற அர்த்தம் என்ன அர்த்தம்னா, நம்மளை போல குறைவுள்ள எல்லா மனுஷங்களையும் ஆளக்கூடியவர் தான் நம்ம ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? அடுத்து 2வது பாட்டு பாருங்க, என்ன சொல்லியிருக்கு? அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அந்த ஏசப்பா என்ன பண்றாரு? உலகத்துல மனுஷனா பிறந்தாச்சு, நிறைய அற்புதம் செஞ்சிட்டாரு, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? உயிரோட இறந்தாச்சு, கல்லறையில வச்சாங்க, உயிரோட எழும்பி திரும்ப என்ன பண்ணிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. அப்போ ஆனா வருஷம் என்ன செய்யறோம்? நம்ம அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். அதுல தப்பு இல்லை இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பர்த்டேன்னு ஒன்று இருக்கதானே செய்து நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? சிலர்லாம் சொல்றாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒருவேளை அவங்கள்ட்ட விருப்பம். ஆனா அவர் உலகத்துக்கு மனுஷனா வந்தார் இல்லையா? ஒருவேளை அந்த தேதியா இருக்கலாம், எந்த தேதியா இருந்தாலும் உலகத்துக்கு ஒரு மனுஷனா வந்தாரு. அவரை பார்த்து எத்தனையோ பேர் ஒருவேளை ஓவியர்கள் கூட இருந்திருக்கலாம், படம் கூட வரைஞ்சிருக்கலாம். அந்த படங்கள் கூட என்ன செய்யலாம்? நமக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கலாம். அப்போ ஏசப்பா உலகத்துல பிறந்தாங்க, நிச்சயமா பிறந்தாங்க, ரட்சகரா பிறந்தாங்க. அந்த ஏசப்பாவோட பிறந்தனால தான் நம்ம கிறிஸ்துமஸ் சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ பாருங்க, ஆண்டவர் அப்படி பலவீனமானவங்களை, பாவிகளை, அப்படிப்பட்டவங்களெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக தான் உலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு 2வது பாட்டு என்ன சொல்லுது? அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது அப்படின்னு சொல்லியிருக்குது. அவருடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன? அதாவது பரமண்டல ஜபத்தில் கூட இருக்கும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு இருக்கும். என்ன அர்த்தம் தெரியுமா? ஏசப்பாட்ட உண்மையா ஏசப்பா என் பாவத்தை மன்னியோன்னு எந்த பிள்ளை கேட்குதோ அந்த பிள்ளைனுடைய பாவத்தை அவர் மன்னிச்சிருவார். சரியா? அவர் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா அந்த இருதயம் சுத்தமாயிரும் இல்லையா? சுத்தமான இருதயத்துல நிச்சயமா ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரா தங்கிடுவாரு. அப்போ அவருடைய ராஜ்யம் நம்ம உள்ளத்துல வந்துருது இல்லையா? அவருடைய ராஜ்யம்னா என்னது? அரசாட்சி. அவர் ராஜாதி ராஜா. அந்த ராஜாதி ராஜா உள்ளத்துல வந்துட்டார்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எத்தனை பேர் வருவாங்க? எத்தனை தேவதூதர்கள் வருவாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. அதனால தான் அதுல சொல்லியிருக்கு, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அந்த ஆண்டவர் உலகத்துல பிறந்தாரு, நமக்காக எல்லா பாடுகளையும் பட்டு என்ன செஞ்சாரு? திரும்ப பரலோகத்துக்கு போயாச்சுன்னு முதல்ல நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஏசப்பாட்ட ஏசப்பா என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்துல வாங்கன்னு சொன்னா உள்ளத்துல வந்துருவாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப உள்ளத்துல வந்துட்டார்னா அவர் ராஜாதி ராஜா. அவரோடு கூட அவருடைய தேவதூதர்கள் எல்லாருமே நமக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. பைபிள் என்ன சொல்லியிருக்கு? அதாவது சங்கீதம் 34:7 சொல்லியிருக்கு, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்போ நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம தேவதூதர்கள் நம்மளை பாதுகாத்துக் கொள்வாங்க. சரியா? அப்போ தேவதூதர்களும் நம்ம கூட இருப்பாங்க, ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அவர் என்ன செய்யறாரு பாருங்க, முதல்ல ஒரு மனுஷன் ஏசப்பாட்ட பாவங்களை மன்னிங்கப்பான்னு கேட்கும் போது அவன் பாவம் மன்னிக்கப்படுது. 1 யோவான் 1:7 என்ன சொல்லுது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஏசப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்டோம்னா அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்தமா ஆக்கிடுறாரு. சரியா?
அடுத்து அது மட்டும் இல்லை, அவர் பாவத்தை மன்னிச்ச உடனே அடுத்து என்ன பண்ணியிருந்தாரு, அவர் நம்ம உள்ளத்துல வந்துடுறாரு. உள்ளத்துல வந்தாச்சுன்னா ராஜாதி ராஜா உள்ளத்துல வந்தாச்சுன்னா அவருடைய ராஜ்யம் நம்ம உள்ளத்துல வந்தாச்சு. நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அவர் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறாரு. ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டுனா அந்த வீட்டுல ஒரு ஒளி, ஒரு விளக்கு வந்துட்டுங்கிறதா அர்த்தம். ஏன்னா எத்தனையோ பேர் இருட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, இருதயம் இருண்டு போயிருக்கு. பல பாவம், இச்சையான காரியங்கள், மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், இடைஞ்சல் பண்ணலாங்கிற எண்ணம் உள்ளவங்களா நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அதெல்லாம் விட்டு ஏசப்பா என்ன மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு வீட்டுக்கு நம்ம வாடகைக்கு போனோம்னா நம்ம என்ன செய்வோம், அந்த வீட்டை கிளீன் பண்ணி கழுவி சுத்தப்படுத்தி முடிஞ்சா வெள்ளை அடிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ள போறோம். மனுஷனா இருக்கிற நாமளே அப்படி போகும்போது பரலோகத்தை எல்லாத்தையும் உலகத்தை எல்லாத்தையும் படைச்ச அந்த தேவாதி தேவன் நம்ம உள்ளத்துல வரணும்னா பாவத்தோட இருந்தா வருவாரா? வரமாட்டாரு. அப்போ ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க உண்மையா கேட்கணும். சும்மா ஒரு பேருக்கு டெய்லி கேட்க கூடாது. உண்மையா என் பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா, என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ அதெல்லாம் சொல்லி கேட்டோம்னா அவர் மன்னிச்சிடுறாரு. நம்ம உள்ளத்துல ராஜாதி ராஜாவா வந்துடுறாரு. அவரோடு கூட அவருடைய தேவ தூதர்களும் என்ன செஞ்சிருந்தாங்க, வந்துருந்தாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா, அதாவது அப்போஸ்தலர் 1:8 இப்படி ஒரு வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்னு சொல்லியிருக்கு. என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் நம்ம உள்ளத்துல வந்துட்டார்னா நம்ம மற்றவங்களுக்கு சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். சரியா? நான் கூட சொன்னேன் இல்லையா, எனக்கு பேச தெரியாது, ஆனா ஏசப்பா என் உள்ளத்துல வந்த பிறகு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. நிச்சயமா சொல்றேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, அந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவர் இருந்தா அவனால சும்மா இருக்க முடியாது. அவன் நிச்சயமா ஏசப்பாவை பற்றி, ஏசப்பாவுடைய அன்பை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவர் அவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவோ உதவிகளை செய்யறவர். நம்ம மக்கள்லாம் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, என்ன செய்யறது, சில பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளியே வரன்னு தெரியாம இருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா என்ன காப்பாத்துன்னு சொல்லி கேட்கிற பிள்ளையினுடைய கஷ்டத்தை அவர் நிச்சயமா நீக்குவாரு. சரியா? அப்ப பாருங்க, அது மட்டும் இல்ல, அவர் உள்ளத்துல வந்துட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாரு. அவர் வந்து தூங்கிட்டு உறங்கிட்டு இருக்கிற தேவன் இல்ல நம்ம ஆண்டவர். நம்ம உள்ளத்துல வந்தார்னா ஆக்டிவா இருப்பார். எப்படி தெரியுமா, பாருங்க, அவர் நமக்காக செயல்படுவார். எப்படி செயல்படுவார்? யாத்ராகமம் 14:14 இப்படி சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்மளோட வேலை முடிஞ்சு போச்சு. முதல்ல என்ன கவலை, ஏசப்பா உள்ளத்துல வர்றதுக்கு முன்னாடி பல கவலை, உலக கவலை. ஐயோ இந்த பணத்துக்கு என்ன செய்ய, பிள்ளைனுடைய கல்யாணத்துக்கு என்ன பண்ண, பையனுடைய வேலைக்கு என்ன பண்றது, அப்படி பல காரியங்கள். ஐயோ அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ண, இந்த மாசத்துக்கு பணம் இல்லையே, இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ண, இப்படி பல கவலைகள் நமக்குள்ள இருக்கும். ஆனா ஏசப்பா உள்ளத்துல வந்துட்டாங்கன்னா நம்ம உள்ளத்துல பயங்கர சமாதானம் இருக்கும். என்ன சொல்லியிருக்காரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஒரு கதை கூட சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாட்டி வெளியில ஒரு விறகு கட்டை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். பாவம் பார்த்து ஒரு தம்பி என்ன பண்ணா, கார் ஓட்டிட்டு போன பையன் அந்த கார்ல ஏத்துனானா. அந்த பாட்டி காருக்குள்ள வந்த பிறகு என்ன பண்ணாங்களாம், தலையில விறகு கட்டை வச்சுட்டே இருந்தாங்களாம். இதே மாதிரிதான் நம்ம நிறைய பேர் இருக்கோம். ஏசப்பா உள்ளத்துல வந்தாச்சு, அவர்கிட்ட பாரத்தை போட்டுறணும். என்ன செய்யணும், ஏசப்பா நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் நம்மளை கைவிட்டுட்டு போவாரா? அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யணும், ஜபம்தான் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கு, மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம பாட்டுல நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஏசப்பா இப்படி கஷ்டம் இருக்குப்பா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைக்கு குழந்தை இல்லை, நமக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ அதை போய் இன்னொரு மனுஷன்கிட்ட போய் சொல்லி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இன்னும் 4-5 பேர்ட்ட சொல்லுவாங்க, நம்மளை என்ன படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவரே இல்லை. நீங்க என்ன கஷ்டம்னாலும் அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அழுங்க. மற்றவங்ககிட்ட போய் அழுறதுக்கு பதிலாக ஏசப்பாட்ட கண்ணீர் வடிங்க. நிச்சயமா என்ன செய்வாரு, அவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. எந்த டயத்துலையும் ஜெபம் பண்ணலாம். இப்போ நல்லா வேலைக்கு போகக்கூடியவா என்ன செய்வேன் தெரியுமா, வேலை செய்யும் போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அவரோட கனெக்ஷன், ஏசப்பா இப்படி இருக்கப்பா பிரச்சனை, நான் என்ன செய்ய என்னை இதுவரை அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. அழகழகா நான் ஈவன் பிரைவேட் ஸ்கூல்களில் தான் வேலை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவர் எனக்கு நல்ல வேலைகளை கொடுக்கிறாரு, அருமையா என்ன போஷிக்கிறார், வழி நடத்துகிறாரு. காரணம் என்ன தெரியுமா, அவர் என் கூட இருக்கிறாரு. அதுதான் நிச்சயமா என்னால சொல்ல முடியும். சரியா? அது மட்டும் இல்ல, பைபிள்ல பாத்தீங்கன்னா லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு ஏழை விதவையை பற்றி சொல்லியிருக்கு. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு அம்மா ஏழை விதவை இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பொல்லாத மனுஷன்ட்ட போனாங்க. போய் எனக்கு நியாயம் செய்யுங்கயான்னு எத்தனையோ முறை கேட்டாங்க. ஆனா அந்த ஆள் என்ன பண்ணா, அவ்வளவு உதவி செய்யவே இல்லை. ஆனா நினைச்சான், திரும்ப இந்த அம்மா வருதே, சரி இந்த அம்மாவுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணானா, அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சானா. பைபிள்ல இது ஆண்டவர் எக்ஸாம்பிளா சொன்னது.
அப்போ பாருங்க, மனுஷனே இந்த அம்மா திரும்ப திரும்ப வராங்களே, அவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர்கிட்ட நீங்க கூப்பிட்டு மட்டும் பாருங்க. என்ன பிரச்சனைனாலும் மனுஷங்கிட்ட ஓடி போய் சொல்றதுக்கு பதிலா ஏசப்பாட்டு சொல்லுங்க. ஏசப்பா, நான் இதுக்கு என்ன செய்ய, நான் இதுக்கு எத்தனையோ இன்சிடென்ட் என்னால என் வாழ்க்கையில் நடந்து சொல்ல முடியும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் எனக்கு கேள்விப்படும் போது முழங்கால நின்று ஜெபிப்பேன். ஆண்டவர் வெற்றியை தந்திருக்காரு, நிச்சயமா சொல்ல முடியும். அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால நீங்க கட்டளை கொடுத்தீங்கன்னா எந்த பிசாசுனாலும் ஓடி போகும். முழங்கால் போடுங்க. வீட்டுல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா, இந்த தனி ரூம்ல போய் முழங்கால் போட முடிஞ்சா போடுங்க, இல்ல நின்னுகிட்டே கூட இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனைகளை கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனைகள் எங்க குடும்பத்தை விட்டு நீங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்க குடும்பத்துக்கு விடுதலையை கொடுப்பாரு. நிச்சயமா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடுங்கிறதா ஆண்டோடைய லாஜிக். நிச்சயமா என்ன செய்யணும்? மனுஷரால முடியாதுன்னு, ஒருவேளை நோய், ஐயோ என் உடம்புல இந்த கட்டி இருக்க, இது எப்படி போகும், இந்த நோய் எப்படி போகும் நீங்க நினைக்கலாம். முடிஞ்சா நீங்க கொஞ்சம் எண்ணெயை எடுத்து யாரோ ஒருத்தட்ட போய் ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்க உங்க கையில தேங்காய் எண்ணெய் எடுங்க. ஏசப்பா, இந்த எண்ணெயை மருந்தா மாற்றித்தாங்க, உங்களுடைய ரத்தத்தை தெளிங்கப்பா, மருந்தா மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல தேய்ச்சி பாருங்க. நிச்சயமா சுகம் கிடைக்கும். நம்ம ஆண்டவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர். யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் அற்புதம் செய்கிறவர் இல்ல. யார் ஜெபிச்சாலும் அவர் என்ன செய்வாரு? அற்புதம் செய்வாரு. அப்ப பாருங்க, அந்த ஒரு பொல்லாத மனுஷன் அந்த ஏழை விதவைக்கு நியாயம் செஞ்சான். அப்போ நம்ம ஆண்டவர் அதுல பாருங்க, அதே அந்த வசனத்துல பின்னாடி இப்படி வருது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சீக்கிரத்துல நம்ம ஐயோ இவ்வளவு நாள் ஜெபிச்சு பார்த்தேன் பதில் இல்லையேன்னு சொல்லி நினைக்கலாம். இடவிடாம ஜெபம் பண்ணுங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும், ஒரு நேரத்துக்கு மட்டும் ஆண்டவரை ஒதுக்கி வைக்காங்க. 5 மணில இருந்து 6 மணி வரை நான் ஜெபம் பண்ணிட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு அதிகாரம் வாசிட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போ நேரம் கிடைக்கும், எப்போனாலும் நீங்க அவரோட கூட கனெக்ஷன்ல இருங்க. நீங்க பாவமே செய்ய மாட்டீங்க. யாரும் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், நீ அதை செய்யாத, இதை பார்க்காத, அங்க போகாத, இங்க போகாதன்னு சொல்லி நீங்க யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கூடவே அவர் இருக்கிறாரு. அப்போ கைடா அவர் இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? முதல்ல ஒரு வசனம் கூட பார்த்தோம் இல்லையா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நம்ம செய்ய வேண்டியது ஜெபிக்க வேண்டியதுதான். அப்பா, இப்படி பிரச்சனை இருக்குப்பா, நீங்க தான்ப்பா உதவி செய்யணும். வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னீரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க ராஜாதி ராஜா, என் வீட்டுக்கு வந்துட்டீங்க, நான் எதுக்கு கஷ்டப்படணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் கட்டாயம் என்ன செய்வாரு? உதவி செய்வாரு. அப்போ அது போக பாத்தீங்கன்னா கடைசியா இன்னொரு காரியம் நம்ம ஆண்டவர் செய்வார். அதாவது நன்மைகள்லாம் செய்வார், பாவத்தை மன்னிக்கிறாரு. அடுத்து என்ன சொன்னேன்? பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம உள்ளத்தில் வந்துடுறாரு. உள்ளத்தில் வந்தவுடனே என்ன செய்கிறாரு? நம்மளை சாட்சிகளாக மாற்றுறாரு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களெல்லாம் நீக்கி போடுறாரு. உலகத்தில் வேலை வேணும்னா நல்ல வேலைகளை கொடுக்குறாரு. என்னென்னலாம் நம்மளை வச்சு செய்யணும்னு நினைக்கிறாரோ அது அவ்வளவும் அவர் நம்மளை வச்சு செய்வார். ஒரு நாள் நம்மளை விட்டு போகவே மாட்டார். சரியா? ஐயோ என்னை ஏசப்பா விட்டுட்டு போயிட்டாங்களோ, நான் சின்ன வயசில் எப்படி ஏசப்பாவுக்காக நான் ஓடினேன், இப்போ நான் சரியாக ஜெபிக்கிறது இல்லையே, நல்லா சர்ச்சை கூட சரியா போறது இல்லையே, ஏசப்பா என்ன வெறுத்துருவாங்களோன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அப்படி ஆண்டவர் யாரையும் வெறுக்க மாட்டாரு. ஒரு நேரம் கூப்பிடுங்களேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்களை விட்டு எவ்வளோ தூரம் போயிட்டேன், என்ன மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்க. அவர் ஒரு நாள் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? தள்ளவே மாட்டாரு. என்னிடத்தில் வருபவனே புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்க அவரை கூப்பிட்டு பாருங்க, அவர் உதவி செய்வாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலா இன்னொரு காரியத்தை நம்ம ஆண்டவர் செய்யறாரு. என்ன தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில நம்ம கூடவே இருந்து எல்லா வகையிலையும் நம்மளை வழி நடத்தி கடைசியில் என்ன செய்வார் தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அது பெரிய விஷயம் இல்லையா? பாருங்க, உலகத்துல எல்லா நன்மைகளும் கிடைச்சிட்டு ஒரு மனுஷன் மரணத்துக்கு பிறகு பரலோகத்துக்கு போகலன்னா ஒரு யூஸ்மே இல்லை. நல்ல அப்படித்தானே? அந்த உலகத்துல பெரிய பணக்காரனா இருக்கலாம், எல்லா வசதியும் இருக்கலாம், ஆனா பரலோகத்தை எழுதிட்டோம்னா ஒரு புண்ணியமும் இல்லை. சரியா? அதாவது நம்ம வாழ்க்கை முடிவுக்கு பிறகு 2 இடம் இருக்கு. ஒன்று நரகம், இன்னொன்று மோட்சம். அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நரகத்துக்கு யார் போவாங்கன்னு சொல்றாங்க? எல்லாருமே பொதுவாக சொல்லக்கூடிய லாஜிக் என்னன்னா, பாவம் செய்கிற மனுஷன் எல்லாரும் என்ன பண்ணுவான்? நரகத்துக்கு போவான். புண்ணியம் செய்கிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம். சரி, ஒரு பாவியான மனுஷன் நிறைய பாவம் செஞ்சிருக்கான், அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அவன் என்னதான் புண்ணியம் பண்ணியிருந்தாலும் எப்படி போக முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க.
அப்போ என்ன செய்யணும் தெரியுமா? அதுக்காக தான் வந்தவர் ஏசப்பா. ஏசப்பா உலகத்துக்கு எதுக்காக வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தாரு. பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதாவது பலவீனரை தான் அவர் தேர்ந்தெடுக்க வந்தாரு. அப்போ பாருங்க, ஏசப்பா என் பாவத்தை மன்னியும் சொல்லி எந்த பிள்ளை கேட்டு அந்த பிள்ளையுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அந்த பிள்ளையோட அந்த ஆளோட அந்த மனுஷனோட உள்ளத்துல அவர் வந்திருந்தார். வந்தாச்சுன்னா இந்த உலகத்திலையும் ஃபுல்லா எப்படிலாம் வாழணும்னு கற்றுக் கொடுத்து நல்ல உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவாரு. கொண்டு வந்துட்டு கடைசியில் என்ன செய்வார் தெரியுமா? கடைசியில் நம்ம கண்ணை மூடும்போது, அதாவது மரணம்னு ஒன்று நமக்கு வரும் இல்லையா, கண்ணை மூடும்போது அந்த பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம்? எப்போனாலும் எஸ்ஸப்பா ஒரு நைட்டு தூங்கும் போது என்ன வருது? எஸ்ஸப்பா நான் ஏதாவது தப்பு இன்னைக்கு பண்ணியிருந்தேன்னா என்ன மன்னிங்க, நான் எதுவும் எனக்கு தெரியல, நான் ஒரு தெரியாமல் கூட மற்றவங்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம், என்ன மன்னிங்க எஸ்ஸப்பா அப்படின்னு சொல்லி தினமும் ஏதோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல வாழக்கூடாது. டெய்லி ஆண்டவர்கிட்ட, அப்பா நான் என்ன குறை இருந்தாலும் மன்னிங்க ஏசப்பா, நான் தப்பான வழிக்கு போகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு டெய்லி ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணி வாழ்ற ஒரு பிள்ளை இந்த உலகத்துல கண்ணை மூடும்போது அந்த பிள்ளைக்கு மேல எப்படி பாவ லிஸ்ட் இருக்கும்? அப்படித்தானே? ஒரு மோட்சத்துக்கு போகணும்னா அவனுக்கு நிறைய புண்ணியம் இருந்தால் மோட்சத்துக்கு போக முடியும், பாவம் இருந்தால் போக முடியாது நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ பாவம் இருந்துச்சுன்னா அந்த பாவம் உலகத்திலே மன்னிக்கப்படணும் இல்லையா? அந்த பாவம் மன்னிக்கப்படாமல் கடவுள் நம்மளை கூட்டிகிட்டு போய் நரகத்தில் போடுவாரா? போடவே மாட்டார். அதுக்காக வந்தவர் தான் ஏசப்பா. சரியா? அவர் ஏதோ கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் உள்ளவர் இல்லை. நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் மட்டும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, ஸோ அவங்க மட்டும் அந்த ஏசப்பா அவங்களுக்கு உள்ள ஒரு சாமி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. யார் ஜோமன்னாலும் அவர் என்ன செய்கிறாரு? பாவத்தை மன்னிக்கிறாரு. இதை மட்டும் மறந்துடாங்க. அதாவது நம்ம வாழ்க்கை முடிவுக்கு பிறகு 2 இடம் இருக்குது. ஒன்று நரகம், இன்னொன்று மோட்சம். நரகத்துக்கு போகாம இருக்கணும்னா உலகத்திலே நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். அந்த பாவத்தை மன்னிக்க வந்தவர் தான் ஏசப்பா. ஏசப்பா என் பாவத்தை மன்னியும் சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அவர் கட்டாயம் மன்னிச்சிருவாரு. மன்னிச்சிட்டாருன்னா உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நிச்சயமா உங்களுக்கு எங்க தான்? பரலோகத்துக்கு தான் போவீங்க, வேற எங்கேயும் போக மாட்டீங்க. பரலோகங்கிறது சந்தோஷமான இடம், கடவுள் இருக்கிற இடம், தேவதூதர்கள்லாம் இருப்பாங்க, சந்தோஷமான இடம். ஆனா நரகங்கிறது தண்டனைக்குரிய இடம். அந்த இடத்துக்கு நம்ம யாருமே போகக்கூடாது. அப்போ அதுக்காக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்ன அந்த ஏசப்பாட்ட, எஸ்வே நான் உம்முடைய பிள்ளையா வாழ விரும்புகிறேன்ப்பா, என்கிட்ட என்ன குறை இருந்தாலும் மன்னிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவர் உங்கள் உள்ளத்தில் வருவார். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க உலகத்தில் வாழும்போது என்னென்னலாம் கஷ்டம் உண்டோ எல்லாத்தையும் நீக்கி போடுவார். இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகும் நிச்சயமாக வெற்றியோடு கூட அந்த பரலோகத்துக்கு போக உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி தகப்பனே, இந்த வார்த்தைகளை தந்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க ஆண்டவரே, நிறைவாக்குங்கப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே ஆண்டவரே. அப்பா மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று பார்க்கிறோமே அப்பா. எந்த பிரச்சனையோடு எந்த பிள்ளைகள் இருந்தாலும் இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் எப்படிப்பட்டவர் என்பதை தியானித்து நல்லா ஜெபித்து வேதம் வாசித்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ இந்த உலக வாழ்க்கைக்கு முடிவில் பரலோக ராஜ்யத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அதுக்காக தானே சுவாமி நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்க, சிறு குழந்தையாய் பிறந்தீங்களே ஆண்டவரே. அப்பா கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை இதை யோசிக்கட்டும் ஆண்டவரே. அந்த பரலோக ராஜ்யத்தை ஒருவரும் இழந்து போகாதபடிக்கு நீங்க ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துங்கப்பா. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.